ஓகேங்க, இன்னைக்கு PHP ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் நாகு ப்ரோ கிட்ட வந்து என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு index.html எனக்கு ஒரு ஹாய் வெங்கி ப்ரோ வெல்கம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் மட்டும் கேட்குறேன். ஓகேங்களா, இந்த கண்டென்ட்டுக்கு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுவோம்னா, ஏதோ ஒரு ரேண்டம் ஃபோல்டர் டிரைவ்ல நம்ம இது கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டிரைவ்ல எங்க வேணாலும் கிரியேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 5 டிரைவ்லையுமே நீங்கள் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டா ரன் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க் ஆகிடும். ஓகேவா? சரி, இப்போ இந்த விஷயம் இருக்கு, சர்வர் ஒன்று இருக்கு. ஓகேவா? இப்போ பேக் எண்டுக்கு அப்படின்னு ப்ராசஸ், இதை நான் அதே மாதிரி நான் வெப் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல போட்டு நான் ரன் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய சர்வர் நம்பர் எங்கே லொக்கேட் பண்ணி வச்சிருக்கிறோமோ அங்கே தான் நீங்கள் இது பண்ணணும். இது எங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா சியில் எக்ஸாம், நீங்கள் எல்லாருமே சி டிரைவ்ல தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா, இது டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகும்போதே என்கிட்ட 2 எக்ஸாம் இருக்குது. ஒன்று நான் சி டிரைவ்ல வச்சுருப்பேன், இன்னொன்று எஃப் டிரைவ்ல வச்சுருப்பேன். எஃப் டிரைவ்லையுமே நான் எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். ஓகேங்களா, அது சும்மா ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது நானே தெரியாதனமா சி டிரைவ்ல போட்டேன். ஓகே, இப்போ இது சி டிரைவ்ல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சியில் எப்பயுமே எந்த ஃபோல்டருமே வைக்காதீங்க. நான் எல்லாமே பிஓசி தான் பண்ணுவேன் சி டிரைவ்ல. ஓகேங்களா, மற்ற இது அந்த எஃப் டிரைவ்ல என்னுடைய ஓன் கோடு இருக்கு, அதை நான் சும்மா வச்சிருக்கேன். ஓகேங்களா, இப்போ சி டிரைவ்ல எக்ஸாம்பிள் ஃபைல் இருக்கு. இந்த ஃபோல்டரை சியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகேங்களா, நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் இதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக HTMLக்கு என்ன பண்ணுவோம்னா, டைரெக்டாக நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. வெப்பில் செகண்ட் ஆச்சு இப்படி கிளிக் பண்ணாலே வந்துடும். ஓகேங்களா, சரி, இதே மாதிரி நானும் என்ன செய்ய போகிறேன்னா, சி டிரைவில் எக்ஸாம்பிள் HD டாக்ஸ் இதுக்குள்ளே தான் இந்த டேஷ்போர்டு அப்படின்றது இருக்குது. என்னுடைய ஒரிஜினல் URL பார்த்தீங்கன்னா, அதாவது அப்சல்யூட் URL பார்த்தீங்கன்னா இதுதான். அப்சல்யூட் URL அப்படின்றது சியில் எக்ஸாம்பிள் HD டாக்ஸில் நான் ஏதாவது ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணால் வரணும். ஓகேவா, ஆனால் இது சர்வர் அப்படின்றதால எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, இது அப்பாச். ஓகேங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும், லோக்கல் ஹோஸ்ட் டேஷ்போர்டு அப்படின்னு வரும். இதை காப்பி பண்ணி உங்களுக்கு டிஃபால்ட்டாக க்ரோம் ப்ரௌசர் தான் வரும், இந்த மாதிரி வரும். எங்கே நான் லோக்கல் ஹோஸ்ட் டேஷ்போர்டு அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் அது. ஓகேவா, நமக்கு இங்கே ஒர்க் பண்ண போகிறது கிடையாது, நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம மாற்றிப்போம். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு இது சொல்கிறேன் எந்த இடத்துல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு டேட்டா பேஸுக்கான லொக்கேஷனாக என்ன இருக்கும் அப்படின்னா, அதே லோக்கல் ஹோஸ்ட் PHP myadmin அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் என்னுடைய ப்ரௌசர்லேயே போட்டுக்கிறேன். இது என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக. இங்கே நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்ம சர்வர் இந்த இடத்துல நம்ம போர்ட் பண்ண போகிறோம், இந்த டேட்டா பேஸில் லிங்க் பண்ண போகிறோம். ஓகேவா, அது என்ன ஏதுவா அப்படின்றத பார்ப்போம். சரியா, இப்போ லோக்கல் ஹோஸ்ட் டேஷ்போர்டுன்னு டிஃபால்ட்டாக வந்துருச்சு. இப்போ என்னுடைய ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, கிரியேட் பண்ணுறோம், டெலிட் பண்ணுறோம், ஒரு க்ரெட் ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய விஷயத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்குன்னு தனியாக ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணிக்கணும். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே கிரியேட் பண்ணுற மாதிரி தான் நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் சிஸ்டம் அப்படின்னு என்னுடைய ஃபோல்டர் இருக்கு. ஓகேங்களா, இதை என்னுடைய எடிட்டரில் நான் லிங்க் பண்ணிக்கிறேன். சி டிரைவில் எக்ஸாம்பிள் HD டாக்ஸில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடும். இந்த ப்ராம்ப்ட் வர்றதுக்கு நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி வந்துடும். சரி, வந்தாச்சு. சரி, ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த மட்டும் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். நீங்கள் எந்த ஃபோல்டரில் கிரியேட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஃபைல் இந்த நேம் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. என்ன நேம்? index.html. அது எதுக்காக அப்படின்றதையுமே
நம்ம இந்த கம்ப்ளீட் பண்ண பேட்சுக்கு தெரியும். இப்போ படிக்கிற பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னடா இது இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 1 மந்த் கழிச்சு உங்களுக்கும் அதுக்கான விஷயம் தெரிஞ்சிடும், எதுக்காக index.html கொடுக்கணும் அப்படின்னு. சரி, இப்போ இந்த இடத்துலயே நம்ம index.html கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா தேவை கிடையாது. ஏன்னா தேவை கிடையாது, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைல் இங்க தானே கிரியேட் பண்ண போறோம். அது ஃப்ரண்ட் எண்ட். ஓகேங்களா, ஃப்ரண்ட் எண்டுக்கு நீங்க index.html தான் கொடுக்கணும். ஓகே, பட் பேக் எண்ட்ல நீங்க அதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, அதுக்கு உங்களுக்கு பேக் எண்டை பொறுத்த மட்டும் நீங்க ரிலவெண்ட் நேம் கொடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் அப்படின்றதால application.php, இல்லைனா app.php, சர்வர்ன்றதால server.php. ஓகேங்களா, என்ன ஃபைல் விஷயம் வரப்போகுதோ அந்த விஷயத்த இப்போ நீங்க எம்ப்ளாயி இந்த ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ண போறீங்கன்னா add student.php, list student.php, create student ஏதோ ஒன்று ரெலவெண்ட்டாக கொடுக்கணும். நான் இதை நிறைய டைம் பார்த்துட்டேன், இப்பயுமே நான் சொல்கிறேன். கோடிங்கை பார்க்கும்போது ஐடி வந்து கிரியேட் பண்ணுவீங்க, div 1 div 2. அது என்ன ஐடின்றது ஃபியூச்சரில் உங்களுக்கு அது புரியவே புரியாது. அது என்ன செக்ஷனோ அந்த செக்ஷன் நேம் வச்சு எழுதுனீங்கன்னா அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா demo.php, அடுத்த ஃபைல் நேமு demo1.php. சரி, டெமோல என்னடா பண்ண மறந்து போயிடும். ஒரு 2 நாளைக்கு இருக்கும், 3 நாளைக்கு இருக்கும். நீங்க இதே அப்படியே ஒன்னொன்னா குட்டி போட்டுட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டெமோ 10ன்னு வந்து நிற்கும். ஓகே, அது அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. அப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, என்ன விஷயத்துக்காக நீங்க அதை பண்றீங்களோ அதுக்கான கரெக்டான, அது பெருசா வரட்டும், அனுமார் வால்மரி கூட வரட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் இவ்வளவு பெருசா இருக்குன்னு கேட்க போறது இல்லை. கொஞ்சம் பார்க்கும்போது அது புரியுற மாதிரி நேம் வைங்க. ஓகேங்களா, நான் என்ன பேர் வைக்க போறேன் அப்படின்னா அப்ளிகேஷன் ஒரு server.php தான் வைக்கிறேன். ஓகே, நான் add student.php அப்படின்னு வச்சிருக்கேன். add student.php அப்படின்னு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் எனக்கு இதை நான் ஃபியூச்சர்ல பார்த்துக்கிறேன். எனக்கு basic.php இப்படின்னு வைக்கிறேன். இது என்னன்னா அப்படின்னா, இந்த இடத்துல நான் பேசிக் ஆஃப் பிஹெச்பியை பத்தி நான் கத்துக்க போறேன். அதுக்காக நான் இந்த இது வச்சிருக்கேன். இன் ஃபியூச்சர் ஆட் பண்றதுக்கு, அதாவது டேட்டா பேஸ்ல போய் விழணும், ஒரு ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிஹெச்பி ஃபைல்ல எழுதணும். ஓகேங்களா, இன்னொன்னு இந்த மாதிரி எழுதுறீங்களா, basic.php ஃபுல்லா ஸ்மால்ல இருக்கு, இதுவும் ஸ்மால்ல இருக்கு. நாகுபாய் சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், இப்பவும் சொல்றேன். லிஸ்ட் student.php இப்படிதான் வரணும். ஓகேவா, அங்க அந்த மாதிரி எழுதிட்டு இங்க திடீர்னு லிஸ்ட் ஸ்டூடெண்ட். ஆனா இது எழுதலாமா தப்பா இதுவான்றதை விட இது ஒரு நல்ல ஒரு மெத்தடே கிடையாது. ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஒன்னு எழுதுனா ஃபுல்லா ஸ்மாலா எழுது, இல்லையா கேமல் கேஸ் வச்சு எழுது, இல்லைன்னா ஸ்னேக் கேஸ் வச்சு எழுது. ஓகேவா, நிறைய கேஸ் இதுல இருக்கும். ஓகேவா, நார்மல், இது நார்மல், இது கேமல் கேஸ், ஸ்னேக் கேஸ்ன்னு இருக்கு. ஓகேங்களா, நார்மல் அப்படின்றது இது நார்மல், கேமல் கேஸ் அப்படின்றது இது. ஓகே, ஸ்னேக் கேஸ் அப்படின்றது ஓகேவா. இதெல்லாம் நிஜமாவே ஒரு மெத்தடாவே இருக்கு. கதை ஓடுறான்டா அப்படின்னாதீங்க. கேமல் கேஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் எது இருக்கும், கேமல் கேஸ். இப்போ எக்ஸாம்பிள் கேமல் கேஸ் லெட்டர் அப்படின்னா எல் வந்து கேப்ஸா போயிடும். ஓகேங்களா, இன்னொன்னு ஸ்னேக் கேஸ்னு ஒன்று இருக்கும். புரியுதுங்களா, டோட்டல் ஸ்னேக்ஸ் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி தான் இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, இது நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் நான் கத்துக்கிட்டேன். ஓகேங்களா, இதை நீங்க ஆட் பண்ணும்போது இப்படியே ஆட் பண்ணுங்க. உங்களுடைய கோடை பார்க்கும்போது அது ஒரே ஒரு ஆள் எழுதுன மாதிரி தான் இருக்கணும். இந்த டைலாக் நான் ஒரு 100 டைம் மேனேஜா சொல்லியிருக்கேன். கரெக்டு தானே நாகு? ஓகே, ஸோ இதை இப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா basic.php. ஓகே, basic.php அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓகே சர்வர்னு சொல்லியாச்சு. லாஸ்ட் டே என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபார்ம் கிட்ட இருந்து டேட்டாவை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணுறோம்.
HTML. இதில் ஒரு இது என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே PHP எக்ஸ்டென்ஷனை கொடுத்துட்டு உங்களால் வந்துட்டு HTML ஆட்டோ இது வந்து வராது. ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் என்ன செய்கிறேன், என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு முதல்ல நான் இதை எழுதிடுறேன். ரெண்டே நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம சும்மா ஒரு ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணியாச்சு. ஓகே, நேற்று நம்ம சொன்னதை இதை அப்படியே ஹை லெவலில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு இமேஜ் ஒன்று போட்டு ஒரு ஃபார்ம்ல இருந்து டேட்டா கொடுக்குறோம், அதை PHPக்கு சென்ட் பண்ணுறோம். PHP வந்து லைக் கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணுதுன்னா டேட்டா பேஸுக்கு சென்ட் பண்ணுது. டேட்டா பேஸ் என்ன பண்ணுதுன்னா ரிட்டர்ன் விஷயம் கண்ட்ரோலருக்கு கொடுக்குது. கண்ட்ரோலர் பேக் டு ஃப்ரண்ட் எண்ட். ஓகேங்களா? இது ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி இப்படி ரொட்டீன் ஆகுது. ஓகேங்களா? இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை இந்த பேசிக் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த விஷயம் தெரியாது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை, எல்லாருக்குமே இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஓகே, புரியல ப்ரோ? நம்ம HTML இந்த விஷயத்த நம்ம லோட் பண்ணுவோம். HTML இந்த விஷயத்த PHP கொடுக்குமா? திரும்ப கேளுங்க. நம்ம HTML தானே இது ஆக்சுவலா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆமா. சோ HTML ல இருந்து எப்படி நம்ம PHP இந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்போம்? தலைவரே, அதுக்கு தான் தலைவரே கிளாஸ். எப்படி இப்ப செட் பண்ண போறோம் அப்படின்றத இப்ப பார்க்கவே போறோம். ஓகே, ஓகேங்களா? இது வரைக்கும் HTML. இதுல வேலிடேஷன் நம்ம ரீசன்ட் கிளாஸஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். வேலிடேஷன் நீங்க ஆன் கிளிக் பண்ணா, ஓகேங்களா? ஆன் கிளிக் பண்ணி வேலிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நம்மளே வச்சுட்டு விளையாடுறதா? கிடையாது. டேட்டாபேஸ்க்கு அனுப்பணும்ல. எல்லாமே பர்ஃபெக்டா ஃப்ரண்ட் அண்ட் சைடு எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. வேலிடேஷன் பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஃபீல்டு டேட்டா கொடுத்து வருது, இந்த ஃபீல்டு இமெயிலா வருது, இந்த ஃபீல்ட்ல பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன், எல்லாமே நமக்கு வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வச்சு வேடிக்கை பார்க்க போறது இல்லை, டேட்டா பேஸுக்கு கண்டிப்பா சென்ட் பண்ணணும். ஓகேவா?
எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு பேக் அண்ட் சர்வர் சைடு லாங்குவேஜ் வேணும். ஓகேவா? நம்ம இப்போதைக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற லாங்குவேஜ் என்ன அப்படின்னா PHP. எப்படி ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்டுக்கு போக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் எழுதின கோட எப்படி போய் ரன் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இப்படி போயிட்டு basic.php இதை ஓப்பன் வித் கூகுள் குரோம். ஜோலி முடிஞ்சிடுச்சு. ஓகே, கொடுத்துட்டீங்க அப்படின்னா லைக் இது எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா இது ஃப்ரண்ட் எண்ட் மாதிரி ஒர்க் ஆகாது. என்னன்னா எழுதுறது எல்லாமே இப்படி வந்துச்சுன்னா அப்படிதான் வரும். ஓகேங்களா? இது சர்வர் மூலியமா ரன் ஆகுது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா சர்வரை தான் ரன் பண்ணணும். இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, இதை காப்பி பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இடத்துல டேஷ்போர்டுன்னு இருக்கு. அதாவது எந்த ஃபோல்டர் ரன் ஆகிட்டு இருக்கு, டிஃபால்ட்டா எந்த ஃபோல்டர் ரன் ஆகும் அப்படின்னா டேஷ்போர்டு. நமக்கு டேஷ்போர்டு தேவையில்ல, அதே டைரக்ட்ல இருக்கிற நம்மளுடைய ஃபோல்டர் தான் ரன் ஆகும். இப்போ போயிட்டு இதை தலைமையிலே அடிங்க. basic.php கரெக்டாக வந்துருச்சுங்களா? ஸோ இப்படி தான் ரன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்துருச்சு. இந்த டேட்டா பேஸை இப்படி தூக்கிடுவோம், இதை இப்படி தூக்கிடுவோம், வேணும்னும் போது பார்த்தோம். சரி, இதை நீங்கள் டிசைன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க. பண்ணுவீங்களா? அகராதி பிடிச்சது திறந்து எதாவது சொல்கிறானா? பண்ண மாட்டீங்க அதானே? ட்ரை பண்ணிட்டு நான் சொல்கிறோம். PHPக்கும் நம்ம CSS யூஸ் பண்ணலாம் ப்ரோ. CSS PHP யூஸ் பண்ணல, நம்ம இந்த ஃபார்முக்கு யூஸ் பண்ணுவோம். PHP எம்பெடட் பண்ணிக்கலாம். நீங்க CSS கூட யூஸ் பண்ணிக்கலாம், JavaScript கூட போட்டுக்கலாம், எதை வேணாலும் பண்ணிக்கலாம். சர்வர் சைடு எல்லாமே அப்படிதான். நாகு ப்ரோ, நேத்து அந்த லஞ்ச் டைம் கொஞ்சம் ஒதுக்கி விட்டு நீங்க வந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேஜி நீங்க ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டீங்க. பிரகாஷ் ப்ரோ பார்த்தா உங்களுக்கு எப்படி தகாரி தூக்கா தெரியுதா? அவன் ஹேண்ட் ரைஸ் தூக்கணும் அவனை இறக்கவே இல்லை பாருங்க, எங்க இருக்கான்னு தெரியல. ஓகே, style.cssல நான் இந்த ஃபார்முக்குன்னு ஒரு டிசைனை எழுதி வச்சுக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு கிளாஸ். என்னன்னா நான் ஏதாவது ஒரு மாதிரி ஏதாவது ஒன்று போட்டோம்னா நீங்களும் அப்படியே கொஞ்சம் கூட கூச்சப்படாம என்ன மாதிரியே போட்டு விட்டுருவீங்க. கேட்டாலே வெங்கடன்னே அப்படிதான்டா யூஸ் பண்றாரு அப்படின்னு. எனக்கே பேர் வைக்க வரல. பேக்ரவுண்டு எல்லாம் ஹைட்டு அந்த ஃபார்முக்கு மட்டும் 300. ஓகேங்களா? வித்து ஒரு ஆட்டோனா சென்டர் வந்துடும். ஸோ இது இன்னும்
இந்த இதுக்கு இது ஓகே. டிவ்வுக்கு எல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு டிவ்வுக்கும் 10 பிக்சல் போட்டுறோம். நெக்ஸ்ட் மார்ஜின் லேபிளுக்கு சரி வச்சுக்கோ. பட்டனுக்கு ஏதலையா பேக்ரவுண்டு என்ன ப்ரோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்களா? எனக்கு ஸ்கிரீன். ஆமா ப்ரோ, நீங்க கட் பண்ணிட்டு வாங்க ப்ரோ. வில்சன் பிளேஸ் இவன் சாட்டிஸ்ஃபை பண்றான் ப்ரோ. என்ன தலைவரே? வில்சன் பிளேஸ் இவன் சாட்டிஸ்ஃபை பண்றான்டா. உடனே நம்ம ஆளா போயிட்டாரு. ஓகே, இப்போ வரைக்கும் இந்த டிசைன் எனக்கு ஓகே. இந்த சோர்சஸ்ல போயிட்டு style.cssல கண்ட்ரோல்-A கண்ட்ரோல்-C கொடுத்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பட்டனுக்கு மட்டும் நம்ம எழுதாம டிசைன் பண்ணிருக்கோம். இதை மட்டும் தனியா காப்பி பண்ணிட்டு சத்தியமா எனக்கு கலரே சூஸ் பண்ணிட்டேன். கல்லு தூக்கி போட்டு உடம்பு H1க்கு இந்த அதாவது இந்த இதனா நீங்க அகைன் வந்து இந்த டிசைனா இதை கொஞ்சம் நவுறணும் அப்படின்னா அதெல்லாம் அழகா நவுந்துடும். ஓகேங்களா? அதை மட்டும் நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. ஏதோ ரொம்ப மோசமா இல்லாம ஓரளவு மோசமா இருக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. சரிங்க, இது வரைக்கும் நம்ம டிசைன்ல பண்ணியாச்சு. அவ்வளோதான் பண்ண முடியும். இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இங்க இருக்கிற டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ணிட்டு இதை நான் மூவ் பண்ண போறேன். சரி, இப்போ உங்ககிட்ட நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்டு, கண்ட்ரி அப்படின்ற விஷயம் இருக்கு. ஓகேவா? இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பேக் எண்டுக்கு கண்டிப்பா சென்ட் பண்ணுவோம். எப்படி சென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ மொத்தமா இப்போ இங்க நாகு கனகராஜ் சம்திங் இப்படி நம்ம
இதை நம்ம அப்படியே இப்படி கொடுத்துருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா? இந்த விஷயத்த ஃபில் பண்றது எல்லாமே ஃபில் பண்ணிடுவோம். ஓகே, நான் இதை எந்த மாதிரி கேட்குறேன் அப்படின்னா, நீங்க கொடுக்குற டேட்டாவை சர்வருக்கு நாகு அட்டு யாப்மேல் இப்படியே கொடுத்துருவீங்களா? இத சர்வர் என்னவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது என்னன்னு எடுத்துக்கணும். நாகுன்றது யூசர் நேமா, ஃபர்ஸ்ட் நேமா, லாஸ்ட் நேமா, அட்ரஸா, பொண்டாட்டி பேரா, புருஷன் பேரா, மெயில், இது எல்லாமே வேல்யூ தலைவரே. எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேவா? சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா என்னவா சென்ட் பண்ணணும்னு கேட்குறேன். இது வேல்யூ. இது என்னன்னு போய் ஸ்டோர் ஆகணும்னு கேட்குறேன். ஒண்ணு இல்லைங்க, நீங்க 4 டேட்டா என்கிட்ட கொடுக்குறீங்க. ஓகேவா? 4 டேட்டா கொடுத்து புரியல. அந்த HTML கோட்ல நேம்னு ஒரு வேல்யூ கொடுப்போம்ல. ஓகே, நான் சரி ஓகே, நான் கொஞ்சம் கேள்வி கேட்கறது கொஞ்சம் ஏடகுடமா கேட்கறேன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு பத்திரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பத்திரிக்கை பர்சனல் இன்ஃபர்மேஷன் புரியல, பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி அதுதான். ஓகேங்களா? நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. ஒரு இன்விடேஷன் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அது காது குத்தா, பர்த்டே ஃபங்க்ஷனா, கல்யாணமா, ஓகேங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? இன்விடேஷன் ஃபார் சம்திங் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்துக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது எதுக்கானது அப்படின்னா, இது நேம், இது இமெயில், இது ஃபோன் நம்பரா இருக்கலாம் ஆர் பாஸ்வேர்டா இருக்கலாம், இது கண்ட்ரி. என் கொஸ்டின் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, சர்வருக்கு டேட்டாவை சென்ட் பண்ணும்போது வேல்யூ மட்டும் வச்சுக்கிட்டு சர்வரா போய் மை தடவி, வெத்தலையில மை தடவி இது இதுக்காக இருக்குமோ அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பெல்லாம் வேல்யூ சென்ட் பண்றோமோ அது கூட அசோசியேட்டடான நேமை சென்ட் பண்ணணும். இந்த வேல்யூ இந்த நேமுக்காக வருது, இந்த வேல்யூ இந்த இதுக்காக வருது, இந்த வேல்யூ பாஸ்வேர்டுக்காக வருது அப்படின்னு சொல்லணும். அப்பதான் சர்வருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நாகு அப்படின்றத நேம் ஃபீல்ட்ல போய் ஸ்டோர் பண்ணு, இந்த யாப்மெயில் அப்படின்றத இமெயில் ஃபீல்ட்ல போய் ஸ்டோர் பண்ணு. புரியுதா புரியலையா? அது எப்படி செட் பண்றது? எப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க ஃபார்ம் இருக்கு, நீங்க இங்க டேட்டா கொடுக்க போறீங்க. உங்க பேர் என்னது? நாகராஜ். நாகராஜ் சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ இப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்படின்னு கொடுத்தா நாகராஜ் அட் யாப்மெயில், இந்த பாஸ்வேர்டு இந்தியா, இது மட்டும் நீங்க டேட்டா பேஸுக்கு அனுப்பிச்சு எப்படி போய் ஸ்டோர் பண்ணுவீங்க? எந்த ஃபீல்ட்ல போய் ஸ்டோர் பண்ணுவீங்க? எல்லா இன்புட்க்கும் நேம் வைக்கணுமா ப்ரோ? அததான் சொல்றேன். இப்ப நீங்க அதுதான் நானும் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நீ கேட்டது நேம் செட் பண்ணணும்ன்றது. அததான் நான் சொல்றேன்னு சொன்னேன்ல. அத நான் யாரோ கேட்டாங்க, நான் தெளிவா சொல்றேன்னு சொன்னேன்ல. ஓகே ப்ரோ காட் இட் ப்ரோ. ஓகே இல்லைங்க, இங்க ஃப்ரண்ட் எண்ட்ல பாக்கும்போது இந்த பாக்ஸ் ஃபர்ஸ்ட் நேமுக்கானது, இந்த பாக்ஸ் இமெயிலுக்கானது, இந்த பாக்ஸ் பாஸ்வேர்டுக்கானது, எல்லாத்துக்கும் ஒரு நேம் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? சர்வர் சைட் சென்ட் பண்ணும்போதும் நீங்க சொன்னது கரெக்டா தான். சர்வர் சைட் சென்ட் பண்ணும்போதும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு நேம் வச்சுதான் சென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? எல்லா இன்புட் டைப்புக்கும் ஒரு நேம் ஃபீல்டு கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட்லயே நம்மளுடைய இதுல வந்துட்டு நேம் அப்படின்ற ஒரு நேம், இது வந்து கண்டிப்பா டூப்ளிகேட்டா இருக்கக்கூடாது, யூனிக்கா தான் இருக்கும். இப்ப பாருங்க, சப்மிட் இருக்கு, எல்லாத்துக்குமே நேம் ஃபீல்டு இருக்கு. ஓகேவா? ஃபார்ம் ஃபீல்டுக்குள்ளார தான் நம்ம இது எல்லாமே கொடுக்குறோம். நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன்.
ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? லிங்க் சேஞ்ச் ஆன மாதிரி URL சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. யாரோ சொல்றாங்க என்ன URL சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின் மார்க் போட்டு நேம் என்ன, இமெயில் என்ன, பாஸ்வேர்டு என்ன, கண்ட்ரி என்னன்னு கேக்குது. ஓகேங்களா? நார்மலா இதனுடைய நேம் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்ப ஒரு URLல இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டு வருதோ இந்த விஷயத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எழுதுறவங்க எழுதுற பழக்கம் இருக்கு அப்படின்றவங்க தயவு செஞ்சு எழுதுங்க. இந்த விஷயத்த query string அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம்தான். ஓகேங்களா? கொஸ்டின் மார்க் போட்டு வருது இல்ல, URLக்கு அப்புறம் கொஸ்டின் மார்க் போட்டு வர விஷயத்த டெக்னிக்கலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா query string அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இது எப்படி நான் கிளிக் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அமைதியா இருந்துச்சு, இப்ப என்ன ஜங்கல் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம இதுல ஒரு விஷயம் செஞ்சிருக்கோம். என்னன்றத சொல்றோம். முதல்ல கமெண்ட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம இது எதுக்குள்ளார வச்சிருக்கோம்னா, PHPல ஃபார்ம்குள்ளார இதை வச்சிருக்கோம். ஃபார்ம்குள்ளார வச்சிங்க அப்படின்னா சப்மிட் பட்டன் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க என்ன விஷயம் இருக்கோ அதனுடைய நேமை பேஸ் பண்ணி உங்களுடைய வேல்யூவை த்ரோ பண்ணி விட்டுரும். எங்க த்ரோ பண்ணோம் அப்படின்னா ஃபார்முக்கு த்ரோ பண்ணும். எங்கேயுமே போகவே இல்லையே. இப்ப பாருங்க, இதுல எதுவுமே வேல்யூவே கிடையாது. கரெக்டா? இப்ப நான் வெங்கி இப்ப பாருங்க, வெங்கி இமெயில் எல்லாமே வந்துடுச்சு. சரிங்களா? இந்த விஷயத்துக்கு query string அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் எப்படி நான் அது டைரக்டா நம்ம எதுவுமே சொல்லாம கொஸ்டின் மார்க் போட்டு அது மட்டும் வந்துருச்சு அப்படின்னா, டிஃபால்ட்டா ஃபார்மோட ஆக்ஷன்ஸ் மெத்தட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா கெட் மெத்தட். தேர் ஆர் 2 மெத்தட்ஸ் வந்து மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். ஒன்னு கெட் மெத்தட், இன்னொன்னு போஸ்ட் மெத்தட். ஓகேவா? நார்மலி அந்த பேர் வச்சே சொல்லிடலாம். கெட் அப்படின்னா என்னது? கெட்னா வாங்குறது, போஸ்ட்னா நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போய் பேஸ்ட் பண்ற மாதிரி தானே கொடுக்கறது. பேரு ஓகே, இதுக்கு பேரு வாங்குறது, கொடுக்கறது. ஓகேவா? இப்ப இந்த விஷயத்த கொஞ்சம் யோசிச்சாலே போதும். ஓகேவா? நான் டேட்டா பேஸுக்கு டேட்டாவை கொடுக்க போறேன்னா இல்ல டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை வாங்க போறேன்னா? ஓகேவா? கொடுக்கறது அப்படின்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னா போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். வாங்குறது அப்படின்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னா கெட் மெத்தட் யூஸ் பண்ணணும். இது பேசிக். ஓகேங்களா? நீங்க சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் லெவல்ல போகும்போது போஸ்ட் மெத்தடே யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே கெட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் எனக்கு ஒரு லெசன் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது பேசிக்கை தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, கொடுக்கறதுக்கு நம்ம வந்து போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், வாங்குறதுக்கு கெட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப நான் உங்ககிட்ட அகைன் கேட்கறேன், இந்த இடத்துல நம்ம டேட்டாவை டேட்டா பேஸுக்கு கொடுக்கறோமா இல்ல வாங்குறோமா? யார் வாங்கணும்னு சொன்னது? பேர் எஸ்கே நாகராஜா. ஏன் டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை கொடுக்குறீங்களா வாங்குறீங்களா? இங்க டேட்டாவை என்ட்ரி பண்ணிட்டு கொடுக்குறீங்களா வாங்குறீங்களா? ப்ரோ இப்பதானே ப்ரோ என்ட்ரி பண்றோம், அப்ப நம்ம கொடுக்குறோம் தானே? ஆமா, கொடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? போஸ்ட் மெத்தட். யாரும் கெட் மெத்தட் சொன்னீங்க. இப்ப உங்ககிட்ட மொத்தம் எத்தனை யூசர் இருக்காங்க டேட்டாபேஸ்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா கெட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி டேட்டாபேஸ்ல இருக்கிற விஷயத்த நான் பார்க்கணும். மொத்தம் 10 ரெக்கார்டு இருக்கு அப்படின்னா அந்த 10 ரெக்கார்டை பார்க்கறதுக்கு நான் கெட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒரு ரெக்கார்டை ஆட் பண்றதுக்கு நம்ம போஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். என் டேட்டாவை, இது என்னுடைய டேட்டாவை டேட்டாபேஸுக்கு போறதுக்கு போஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே ப்ரோ, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு உங்க क्वेश्चन. நான் வந்து இப்ப நீங்க ஒரு பர்சன் கிட்ட இருந்து டேட்டா கலெக்ட் பண்றீங்களா, டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டா கலெக்ட் பண்றீங்களான்னு கேட்டா கொஞ்சம் கரெக்ட்டா புரியுது. ஓகே, நீங்க ஒரு வைப்புக்கு வந்துருவீங்க, விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இங்க இருக்கிற டேட்டாவை டேட்டாபேஸ்க்கு போஸ்ட் பண்றோம். ஓகேவா? நம்ம இப்போ கொடுக்குற இடத்துல இருக்கோம்.
அப்ப இந்த ஃபார்ம்ல என்கிட்ட கிளாஸ் நடத்தும் போது அந்த HTML CSS எல்லாம் நடத்தும் போது கேட்பாங்க, எதுக்கு நான் அதெல்லாம் போடணுமா வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா வைக்கணும். இப்ப புரியுதா? லைக் எல்லா பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்குமே சொல்லுவேன், ஃபார்ம் ஃபீல்ட கொடுத்துட்டு தான் இந்த இன்புட் டைப் எல்லாம் வைக்கணுமானா அது மேண்டட்டரி கிடையாது. ஓகேங்களா? எந்த இடத்துக்கு மேண்டட்டரி கிடையாதுன்னா HTML-க்கு மேண்டட்டரி கிடையாது. ஓகேங்களா? இதுவே நீங்க சர்வர் சைட் லாங்குவேஜஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயம் தேவைப்படும். என்னன்னா சொல்றீங்கன்னா ஃபைல் டைப்னு ஒன்று இருக்கும், இன்புட் டைப் ஃபைல். ஓகேங்களா? ப்ரிவியூ எல்லாமே அழகா காமிச்சிருவீங்க. இந்த ஃபார்ம் மெத்தட் இல்லாம உங்களால அதை மூவே பண்ண முடியாது. ஏன்னா அது மல்டி டைப் மல்டி பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ஒரு கீவேர்டு கேட்கும். இதை கொடுத்தா மட்டும்தான் அது மூவே ஆகும். ஓகேவா? எப்பயுமே அந்தந்த மெத்தட் எப்படி இருக்கோ அதை அப்படியே ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணிக்கணும். அதாவது ஒரு 2 இன்புட் டைப் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஃபார்ம் டைப் இங்க ஃபார்மை போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் லாகின் ஃபார்ம் யூஸ் பண்றோம், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு 2 ஃபீல்டு தானே. எதுக்குண்ணா அப்படின்னா நீங்க சர்வர் சைட் லாங்குவேஜ் என்ன சூஸ் பண்ண போறீங்கன்னு தெரியாது. அது மேபி PHP-ஆ இருக்கலாம், பைத்தானா இருக்கலாம், ஜாவாவா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ பெட்டர் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஃபார்ம்ல போஸ்ட் மெத்தட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இந்த சப்மிட்டு இந்த போஸ்ட் மெத்தடை எடுத்துட்டு போக போகுது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், இப்போ நான் கொடுக்குறேன், இப்போ மேலே டேட்டா வராது. ஓகேவா? மேலே டேட்டா வராது. ஏன் அப்படின்னா நான் மெத்தடை சேஞ்ச் பண்ணிட்டேன். போஸ்ட் மெத்தடு அப்படின்னு சொன்னா URL-ல டேட்டா வராது. URL-ல டேட்டா வராது அப்படின்னா எப்ப இந்த URL-ல டேட்டா வரும் அப்படின்னா கெட் மெத்தடா இருந்தா மட்டும்தான் கொரிஸ்டிங் போட்டு வரும். போஸ்ட் மெத்தடுக்கு இது வரவே வராது. நாளைக்கு இதை நான் கண்டிப்பா ரேண்டமா 2-3 பேர் கேட்பேன், இங்க டேட்டா வந்துச்சுன்னா அது என்ன மெத்தட் அப்படின்னா கெட் மெத்தடுன்றத கரெக்டா சொல்லும். ஓகேங்களா? சரி, இப்ப திரும்ப பேக் டு ஃபார்ம். இப்ப நான் இங்க டேட்டா இருக்கு, நான் இங்க கொடுக்க போறேன் போஸ்ட் மெத்தடு. இப்ப என்னுடைய டேட்டாவை எங்கேயோ ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் ப்ராசஸ் பண்ணணும். எதுக்காக ப்ராசஸ் பண்ணணும்னா நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல வேலிடேஷன் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்டு, இமெயில் இஸ் ரெக்யூர்டு, இமெயில் இஸ் வேலிடா, இமெயிலா இருக்கணும், பாஸ்வேர்ட்ல ஒரு ஸ்மால், ஒரு கேப்ஸ், ஒரு அப்பர், ஓகேவா, எல்லாத்தையுமே வச்சிருவீங்க. வச்சுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் எண்டுக்கு சென்ட் பண்ணணும். பேக் எண்ட் இந்த இடத்துல தான் எந்த ஆக்ஷன் அதை பர்ஃபார்ம் பண்ணணும். ஆக்ஷன் எங்க பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா add student.php அப்படின்னு நான் வைக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல PHP-யோட சின்டாக்ஸ் இது. ஓகே, இதோட நான் இங்க ஸ்டாப் பண்ணிடுறேன். 1 போட்டு நிறுத்துறேன். இது இன்னைக்கு எதுவும் புரிய தேவையில்ல. ஓகேவா? ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணியாச்சு. ஃபார்ம்ல 2 மெத்தட் இருக்குன்னு பேசணும். ஓகேங்களா? ஒன்று கெட் மெத்தடு. டிஃபால்ட்டா நீங்க மெத்தட் இங்க டிஃபைன் பண்ணல அப்படின்னாலே கெட் மெத்தடு அது என்ன பண்ணுதுன்னா என்னுடைய நேம்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே கொரிஸ்டிங்கா பாஸ் பண்ணுது. எனக்கு அந்த மாதிரி பாஸ் பண்ண தேவையில்ல. நான் போஸ்ட் மெத்தடா மாத்திக்கிறேன். போஸ்ட் மெத்தடா மாத்திக்கிட்டு என்ன பண்ண போறேன்னா நான் சொல்ற பேஜுக்கு அது டேட்டாவை எடுத்துட்டு போனா போதும் அப்படின்னு நிறுத்துறேன். இப்ப இங்க வந்துடுச்சு. add student.php-க்கு நீக்குது. ஓகேவா?